ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் பூஜா, ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்டடி யூனிட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 சைல்டு உட்காந்து லைன் பண்ணுற மாதிரி 2 லெக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு, ஒவ்வொருத்தருக்கும் 3 ட்ராஸ் ஸ்டோரேஜுக்கு மாதிரி ஒரு 3 ட்ரா கொடுத்துருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் உட்டன் ஒரு ப்ரௌன் மேட் கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்பவே அல்டிமேட்டாக கலர்ஸு. ஒரு வந்து புக் ஸ்டோரேஜ் வந்து ஒரு டால் யூனிட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் போடல, ஏன்னா வாக்கிங் வே இருக்கனால நம்ம கிளாஸ் மேலே பிரேக் ஆக சான்ஸ் இருக்கனால நம்ம டோர் கொடுத்துட்டோம். ஏன்னா சில்ட்ரனாக இருக்கும்போது நம்ம அவங்க எப்படி யூசேஜ் பண்ண தெரியாது இல்லைங்களா. சேர்ஸ் போடுவோம், சேர் முட்டிடுவாங்கன்னா பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம டோர்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எங்கே இருக்கும்போதுலாம் நம்ம கிளாஸஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன ப்ரப்போஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சர்க்யூட் கொடுத்துருங்க. இங்கே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி, கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி எனிதிங் நம்ம பிரிண்டர்ஸு ஏதாவது யூசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு அந்த ப்ரொவிஷன் லைன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பண்ணதுக்கப்புறம் கொடுக்கும்போது இந்த ஒயர்ஸ் விசிபிலிட்டியாக இருக்கும். அது பார்க்கும்போது தனியாக தெரியும், ஹார்டாக தெரியும். பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டான கலர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த அவுட்புட் சூப்பராகவே வந்திருக்கு.